அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்கே கேள்வி பதில் தளத்துல சகோதரர் ஆசிக் ஏர்வாடியிலிருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கடா, இப்ப தொழுகையில ருக்குவில இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கதீரன் தையிபன் முபாரக்கன் பீஹி அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களே, ஏன் சொல்லக்கூடாது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முன்னாடி தான் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிட்டு, பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொர்க்கத்துல அவங்களுடைய காலடி ஓசையை நான் கேட்டேன், என்ன நீங்க பிரத்யோகமா அமல் செய்றி அப்படின்னு கேட்கக்கூடிய நேரத்துல எப்போ ஒளி செய்தாலும் நான் 2 ரக்காய் தொழுது விடுவேன் அப்படின்னு சொன்னாங்களே. அப்ப இது எல்லாத்துக்கும் உரியது தானே? நீங்க இதை மட்டும் ஏன் அந்த ஹம்தன் கசீரன் தையீபன் முபாரக்கன் பீஹி அதை மட்டும் ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றிய அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்யறாங்க கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு கேள்வி இது. ஆனா நீங்க அந்த ஹதீஸ்ல நீங்க சரியான முறையில இன்னும் கூடுதலாக நீங்கள் கவனித்தீர்களே ஆனால் அதுல வரக்கூடிய விஷயங்களை பொறுத்தளவுக்கு அது ருக்குவுல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் சொல்ல வேண்டிய விஷயம் இல்ல அது. அதுல அந்த சஹாபி ருக்குவுல இருக்கக்கூடிய நேரத்துல வேகமா மூச்சு இறைக்க ஓடி அந்த தொழுகையில சேர்ந்துடுறாரு. ருக்குவை அடைந்து கொண்டால் அந்த ரக்காயத்து கிடைத்து விடும் என்ற அடிப்படையில ருக்குவுல சேரணுங்கிறதுக்காக விரைந்து வர்றாரு. அவருக்கு ருக்குவு கிடைச்சிருது. அந்த மகிழ்ச்சியில அவர் சொல்றாரு. அப்ப இந்த ஹம்தன் கதீரன் தையிபன் முபாரக்கன் பி அதையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லல. ருக்குவுல சொல்லக்கூடாது. மற்ற நேரங்கள் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான நமக்கு கிடைச்சா, ஏதோ சந்தோஷத்தை அடைந்தால் அப்ப இந்த அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த வார்த்தையை நம்ம சொல்லிக் கொள்ளலாம். இது ருக்குவுல சொல்வதற்காக உள்ளது கிடையாது. அவர் அந்த ரக்காயத்து கிடைச்சது என்பதற்கான ஒரு மகிழ்ச்சியாக அது வெளிப்படுத்தியதானே ஒழிய அது ருக்குவுக்குரிய வாசகம் கிடையாது. ரசூல்லா கேட்கிறாங்க, இதை சொன்னது யாரு? இது 30 வானவர்கள் வருது, 12 வானவர்கள் போட்டி போட்டார்கள் அப்படிங்கிற செய்தி இதுல கூடுதலாக பதிவு பண்ணப்பட்டிருக்குது. இந்த வார்த்தை அல்லாஹ்வுக்கு விருப்பமான வார்த்தை. அது ருக்குவுல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கிடையாது. அவர் ருக்குவுல சொல்லணுங்கிறதுக்காக அவர் சொல்லவும் கிடையாது. இந்த ரக்காயத்து நம்மளுக்கு கிடைத்து விட்டதே என்ற மகிழ்ச்சியை வெளிப்பாடாக அவர் சொன்ன விஷயம் இது. அந்த மாதிரி உங்களுக்கு வேற பல்வேறு சந்தர்ப்பங்கள் அந்த மாதிரி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரியான ஒரு காரியம் நிகழ்மையானால் அப்ப நீ அல்லாஹ்வை போலக்கூடிய அந்த ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் பீஹி அப்படின்னு சொல்லிக் கொள்ளலாம். ஆனா ருக்குவுல சொல்லக்கூடிய வாசகம் இல்லை. இது எப்போது அவர் சொல்லவும் இல்லை. இந்த ருக்கு மூச்சு இறைக்க ஓடி அதை தடுத்துறாங்க சொல்லலாம். நீங்க தொழுகைக்கு நிதானமா வாங்க, கிடைச்சதை நீங்க என்ன செய்யுங்க, தொழுதுங்க, விட்டதை பூர்த்தியாக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த அடிப்படையில ருக்குவுல இருந்து எந்திரிச்சதுக்கு அப்புறம் சமியல்லா லிமன் ஹமீதான் இமாம் சொன்னாங்கன்னா ரப்பனா லக்கல் ஹம்து அல்லது ரப்பனா வலக்கல் ஹம்து இது மாதிரியான துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்களை தான் சொல்லிக் கொள்ளணுமே ஒழிய இந்த ஹம்தன் கசீரன் தையிமன் முபாரக்கன் பீஹி அது ருக்குவில் சொல்வதற்காக உள்ள வாசகம் கிடையாது. அவருக்கு மகிழ்ச்சி ஏற்பட்டதற்காக அவர் சொன்னது. அந்த மாதிரி உங்களுக்கு வேற எங்கேயாவது மகிழ்ச்சி ஏற்படுமே ஆனால் அந்த மாதிரி நீங்க என்ன செய்யலாம், தாராளமாக சொல்லிக் கொள்ளலாம். அதுல ஒரு பிழை இல்லை.